அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் வியூ தமிழ் சேனலில் அடுத்த வீடியோ இதை பற்றினா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, சப்போர்ட்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, பிரேக் அவுட்னா என்ன, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி இதில் பார்ப்போம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா resistance is the level at which supply is strong enough to stop the stock from moving higher. மேலே போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணும், மேற்கொண்டு மேலே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சர்டைன் ரீஜியன் ஆர் ஒரு சர்டைன் லைனில் ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சப்போர்ட். ஒரு ஸ்டாக் வேல்யூ வந்து இறங்கிக்கிட்டு வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா ஒரு ரீஜியன் இல்லை ஒரு லைனில் வந்து அந்த ஸ்டாக் வந்து மேலும் குறையாமல் சப்போர்ட் எடுக்கும். அடுத்தது ட்ரெண்ட் லைன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரெண்ட் லைன் அப்படின்னா மார்க்கெட் எப்படி வேணால் ட்ரேட் ஆகலாம். அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு லைனில் ட்ரேட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லைனை போடுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஹை போகுது, ஒரு லோ போகுது, மறுபடியும் ஒரு ஹை போகுது, ஒரு லோ, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போது இந்த பேட்டருக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் அப்படின்னா இதுக்கு வரைய முடியாது. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் அது வந்து ஒரு லைன், அந்த லைனில் அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் ஆச்சும் டச் ஆகணும். ஸோ இப்போ நம்ம இது ஒரு லைனுக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கிடையாது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், மேலே போகுது, கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும், கீழே இருக்குது, மறுபடியும் மேலே போகுது. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஒரு ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு லைன் போட்டோன்னா, ஸோ இப்படி ஒரு லைன் போட்டோன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டச் ஆகுது அந்த லைனில். ஸோ எப்போ வந்து இப்போ மார்க்கெட் வந்து இந்த லைனை பிரேக் ஆகுதோ அப்போ ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். அதனால தான் இது எந்த ட்ரெண்டில் இருக்குது, இது அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நான் என்ன தான் நீங்கள் வந்து இந்த ஓவரால் கிராஃபை பார்த்தாலும் அப்ஸ் மேலேயும் கீழேயும் போயிருந்தாலுமே இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி அது மேலே தான் போகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அப் ட்ரெண்ட் மட்டும் இல்லை, டவுன் ட்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து மார்க்கெட் அப்செட்டில் போகிற ட்ரெண்டை அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் லைன் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்றதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரேக் அவுட், ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம், அப்படி இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ்னால் நான் சொன்னேன், ஒரு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து இல்லை ஒரு ரீஜியனில் அதை இன்னும் மேலே போக விடாமல் அதை ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? எப்போ வந்து அந்த ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே வரலாம். சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, மேலே போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் அந்த ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகும். ஓகேங்களா? அப்படி பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகும்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, மார்க்கெட் பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி மறுபடியும் கீழே போயிருக்கா, அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கியே போகுது. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது, அதனால தான் அது பேர் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது எப்படி ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் மார்க்கெட் சைடுவேலே இருந்தது, இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு பிரேக் அவுட் நடந்த உடனே எப்படி ஒரு கிராஜுவலாக நான் உங்களுக்கு ரேஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி ஒரு கிராஜுவலான ஒரு
ஒரு மேலே ஒரு அப்வோர்டாக போயிருக்குது. இதே தான் சேம் ஆஸ் டவுன்வோர்டில் மார்க்கெட் போகும்போது இதே சினாரியோ தான். ஒரு மார்க்கெட் சைடு வேஸ்லேயே இருக்குது. இது ஒரு லைன், சப்போர்ட் லைனு. இந்த லைன்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு, மறுபடியும் சப்போர்ட் எடுக்க வருது, முடியாமல் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. இந்த இடம் தான் பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ இதை பிரேக் பண்ண உடனே சடனாக ஃபாலோ ஆகுது பாருங்கள் மார்க்கெட்டு. ஸோ அப்போ இந்த பிரேக் அவுட் ரீஜியன் ரொம்ப முக்கியம். எந்த பாயிண்டில் பிரேக் அவுட் நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். இது வந்து அப்வோர்டுக்கும் நம்ம தேவைப்படும், டவுன்வோர்டுக்கும் நமக்கு தேவைப்படும். மார்க்கெட் அப்வோர்ட்லேயோ இல்லை டவுன்வோர்ட்லேயோ போகும்போது தான் நம்ம ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.